பாவம் போக்கும் பாபநாசம். நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ளது பாபநாசம் திருத்தலம். இங்கே தன்னை நாடி வரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அருள்கிறார் பாபநாச நாதர். அம்பாள் திருநாமம் உலகம்மை நாயகி. 1000 வருட பழமையான கோவில் இது. கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது வடக்கே தாழ்ந்தது. பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்தியரை பொதிய மலைக்கு அனுப்பினார் சிவன். சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாம வருத்தப்பட்ட அகத்திய மாமுனிவருக்காக ஒரு சித்திரை மாதத்தன்று அவருக்கு திருமண காட்சியை காட்டினார். கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் சிவன் இருக்கிறார். அகத்தியருக்கு அருகில் அவர் மனைவி லோபாமுத்திரையும் வணங்கிய கோலத்தில் உள்ளார். அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் மகன் துவஷ்டா என்பவனை குருவாக இந்திரன் ஏற்றான். ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக ஒரு யாகம் நடத்தினான். இதனை அறிந்த இந்திரன் அவனை கொன்றுவிட்டான். இதனால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. பூலோகத்தில் உள்ள பல தலங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டான் இந்திரன். வியாழ பகவான் இந்திரனிடம் இத்தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்று கூறினான். அதன்படி இந்திரன் இத்தலத்திற்கு எல்லைக்கு வந்தபோதே பாவம் நீங்க பெற்றான் என்கிறது தல புராணம். இந்திரன் பாவத்தை நீக்கியதால் பாவநாசநாதர் என்கின்றனர். இத்தலத்திற்கு இந்திர கீலசேஸ்திரம் என்ற பெயரும் உண்டு. அகத்தியரின் சீடரான ரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்ய அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அப்போது தனது குரு அகத்தியரிடம் கேட்டார். சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகின்றதோ அங்கெல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் அகத்தியர். அதன்படி ரோமசர் தாமரை மலர்களை நீரில் விட 9 பூக்கள் 9 இடங்களில் கரை ஒதுங்கின. இந்த தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் ரோமசர். இவை நவ கைலாய தலங்கள் எனப்பட்டன. நவகிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது. நவ கைலாயத்தின் முதல் இடமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்கு உரியதானது. சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் போற்றப்படுகிறது. இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.